ரைட் நண்பர்களே, இன்றைக்கி இன்னும் சில ப்ரோக்ராம், சில கான்செப்ட்ஸ் ஃபங்க்ஷனில் பார்ப்போம். ஹெட்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாசிங் பை வேல்யூ இன் பேராமீட்டர்ஸ். இப்போது ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்னா, இப்போ மெயின்ன்றது ஃபங்க்ஷன் நேம், இந்த ப்ராக்கெட்டில் தர்றது பேராமீட்டர். இது வந்து என்னது, ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப். ஸோ ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர். ஃபஸ்ட்டு லைனில் 3 இது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன ஹெட்டிங் போட்டிருக்கோம், பாசிங் பை வேல்யூ இன் பேராமீட்டர்ஸ். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு 2 வேரியபிள் எடுப்போம். a = 10, b = 20. ஒரு பிரிண்ட் டைப் பண்ணுவோம். பிஃபோர் ஸ்வாப் a = %d. ஒரு டேப் பண்ணிவிட்டு b = திருப்பி %d கொடுத்துக்கிறோம். a, b. ஸோ எக்ஸிஸ்டிங் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், ஸ்வாப் ஆஃப் a, b. என்ன பண்ணுறோம், a, bக்குள்ளே இருக்க டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ரைட்டா? இப்போ திருப்பி இந்த இது அப்படியே டிஸ்பிளே பண்ணுறோம். எடிட்டில் போய் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்குவோம், பேஸ்ட். இப்போ பிஃபோர் பதிலாக என்ன போட்டுக்குவோம், ஆஃப்டர்னு போட்டுக்குவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ, காலப் பண்ணி முடித்த பிறகு என்ன வேல்யூ. இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர் இருக்குது, ஆனால் ரிட்டர்ன் டைப் இல்லை. ரிட்டர்ன் டேட்டாவாக இருந்தால் அது வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அல்லது பிரிண்ட் அவுட் பண்ணணும். ரிட்டர்ன் டேட்டா இல்லைன்னா தனி ஸ்டேட்மெண்ட்டாக காலப் பண்ணணும். தனியாக தான் காலப் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ரிட்டர்ன் இல்லைன்னு சொல்கிறோம், வாய்டு. ஸ்வாப் 2 வேரியபிள் வருது, இன்ட்டு a and b. இப்போது உள்ளே வந்து ஒரு வேரியபிள் சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்வாப் பண்ணுறோம். a = c = a, a = b and b = c. திருப்பி பிரிண்ட் ஆஃப் டிஸ்பிளே பண்ணுறோம். ஹெட்டிங் ஊற்றுறோம், இன்சைட் ஸ்வாப்னு சொல்லிட்டு அதே தான் பண்ணிக்கிறோம். a = %d, ஒரு டேப், b = %d. a and b ஓட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போது ஸ்வாப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் ஸ்வாப் காலப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டிஸ்பிளே பண்ணுறோம். ரைட்டா? சாரி, ஓகே. இப்போ ரன் பண்ணுவோம். ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது நடுவில் கமா வரணும். ஆன்சர் பார்ப்போம். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்குவோம், நீட்டாக இல்லை. பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப் a = 10, b = 20. இன்சைட் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஏல 20 இருக்குது, பியில் என்ன ஆயிடுச்சு, 10. ஆஃப்டர் ஸ்வாப் ஏல திருப்பி பிஃபோருக்கு என்ன வேல்யூவோ அதுதான் இதுலேயும் இருக்குது, ஆஃப்டர்லேயும் ஆகிருக்கு. ரைட்டா? இப்போது கவனிங்க,
தடவை ரன் பண்ணிக்குவோம். ரைட்டா? இப்போ இது என்ன நடக்குதுன்னா, மெயின்குள்ளே இருந்து நம்ம ஸ்வாப் கால் பண்ணும்போது இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ இந்த ஏபி வேல்யூக்கு பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பாஸ் பண்ணி முடித்தோடனே இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஏ அண்ட் பிக்குள்ளே நம்ம என்ன பண்ணாலும் அது ஸ்வாப்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏ அண்ட் பி வேல்யூ ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதனால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேமாக தான் இருக்குது. பட் ஸ்வாப்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்குது, மாறி இருக்குது. ஸோ இப்படி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே சேஞ்ச் ஆகணும், மெயினுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இதனோட வேல்யூவை மாத்திரம் கொடுக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பாசிங் பை வேல்யூ இன் பேராமீட்டர்ஸ். பாசிங் பை வேல்யூ இன் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், சேம் ப்ரோக்ராம். பாசிங் பை வேல்யூ பதிலாக என்ன போட்டுக்குவோம், பாசிங் பை ரெஃபரன்ஸ். பாசிங் பை ரெஃபரன்ஸ் இன் பேராமீட்டர். இதே ப்ரோக்ராம் இந்த ரெண்டு வேரியபிளுக்கு முன்னாடி என்ன போட்டுக்குவோம், ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டுக்குவோம். ரைட்டா? அட்ரஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, அட்ரஸ். அதாவது இது ரெண்டுக்குள்ளே ரெண்டு அட்ரஸ் வரப்போகுது. இப்போ நம்ம ஸ்வாப் கால் பண்ணும்போது இந்த ஏபியோட அட்ரஸ் தான் எதில் இருக்கும், இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வேரியபிளில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த வேல்யூ இந்த மெயினோட வேரியபிளுக்கும் அஃபெக்ட் ஆகும். ரைட்டா? இப்போ பாருங்கள், என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 1020 இருக்குது, இன்சைட் ஸ்வாப் ஃபங்க்ஷனில் மாறி இருக்குது. அது திருப்பி மெயினுக்கு வரும்போது மெயின்லேயும் என்ன ஆகிருக்கு, மாடிஃபை ஆகிருக்கு. ரைட்டா? அதாவது ஃபங்க்ஷன்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் மெயினுக்கு அஃபெக்ட் ஆகணும்னா அப்போது ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வேரியபிளுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும், ஆம்பர்சன்ட் போட்டுக்கணும். இதுக்கு பேர் என்ன வேரியபிள் சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஆம்பர்சன்ட் போடலன்னா வேல்யூ தான் பாஸ் ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்சஸ் மெயினுக்கு அஃபெக்ட் ஆகாது. ரைட்டா? இந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இன்னொரு முக்கியமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டேட்டா இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டாக மெயினில் இருக்குது. ரைட் தானே? மெயினோட டேட்டா எதுக்கு அனுப்புகிறோம், ஸ்வாப்புக்கு அனுப்புகிறோம். ஸோ ஸ்வாப் டேட்டாவை பெறுது, டேட்டாவை கொடுக்குறது யார், மெயின். இப்போ மெயினோட வேரியபிள் பேர் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன்ஸோட வேரியபிளுக்கு பேர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்மல் ரிசீவ் பண்ணும், ஆக்சுவல் கொடுக்கும். ரைட்டா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? ரைட். ஸோ இதெல்லாம் மைண்டில் நமக்கு நல்லா தெரியணும். ஓகே நண்பர்களே? அடுத்தபடியாக இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் no return type, no parameters இருக்கும். ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது, பராமீட்டரும் இருக்காது. இப்படி சில ஃபங்க்ஷன் 4 டைப்பாக எழுதுவோம். அதில் ஒரு டைப் என்னது, நோ பராமீட்டர், நோ ரிட்டர்ன் டைப். இப்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம்
எக்ஸாம்பிள் வந்து என்னது void ஃபங்க்ஷன் பேர் என்ன வைக்கிறோம் மெயின் பேராமீட்டரும் இல்லை ரைட் தானே ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நோ பேராமீட்டர் நோ ரிட்டர்ன் டைப்பில் வந்துடும் இன்னொன்று வித் பேராமீட்டர் அண்டு வித் ரிட்டர்ன் டைப் ரெண்டுமே இருக்கும் பேராமீட்டர் இருக்கும் ரிட்டர்ன் டைப்பும் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏகப்பட்டது பார்த்துருக்கோம் இப்போ இன்ட் ஃபேக்ட் இன்ட் ஐ இன்னும் கொடுத்துருக்கோம் இல்லையா இன்ட் பிக் இன்ட் ஏகமா இன்ட் பின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது எல்லாமே ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸும் இருக்குது as well as என்ன இருக்குது ரிட்டர்ன் டைப்பும் இருக்குது ஸோ இது ஒரு டைப் இப்போ இன்னொரு ப்ராபர்ட்டி என்ன வரும் no return type with parameter இன்னும் வரும் பேராமீட்டர் இருக்கும் பட் ரிட்டர்ன் டைப் இருக்காது இது எங்கே யூஸ் ஆகும்னா மல்டிபிள் ரிசல்ட் இருக்கும்போது ரிட்டர்ன் பண்ண முடியாது ஆனால் பேராமீட்டர் இருக்கும் இப்போ இதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் என்னது void table of int a என்ன கொடுப்போம் இப்போ 5 உள்ளே வந்தால் 5 டேபிள் டிஸ்பிளே பண்ணணும் 5 into 1 equal to 5 5 into 2 equal to ஸோ பிரிண்ட் அவுட் மெத்தட்குள்ளே இருக்கும் ரைட்டா ரிட்டர்ன் இருக்காது ஸோ ரிட்டர்ன் டைப் வாய்டாக இருக்கும் பட் வந்து என்னவாக இருக்கும் பேராமீட்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன் என்னவாக இருக்கும் வித் ரிட்டர்ன் டைப் நோ பேராமீட்டர் ரிட்டர்ன் டைப் இருக்கும் பட் பேராமீட்டர்ஸ் இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம் ரிட்டர்ன் டைப் வந்து கேரக்டர் ஸ்டார்னு வச்சுக்குவோம் ஸ்டார்னா ரெஃபரன்ஸ் ஆம்பர்சன்ட்டும் போட்டுக்கலாம் ரைட்டா ஸ்டார் போடலாம் அல்லது ஆம்பர்சன்ட் போடலாம் ஸ்டார் போட்டால் பாயிண்டர்னு சொல்லுவோம் பாயிண்டர் பற்றி பேசுவோம் ஸ்டார் ஃபங்க்ஷன் பேர் கெட் டேட்டா நம்ம கெட் டேட்னு வச்சுக்குவோம் ஸோ கெட் டேட் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் ரிட்டர்ன் என்ன பண்ணுது ஒரு ஸ்ட்ரிங்கோட பாயிண்டர் ஸ்ட்ரிங் பாயிண்டர்னா என்ன ஏற்கனவே மெமரிக்குள்ளே லென்த்தி ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு அட்ரஸ் மாத்திரம் ரிட்டர்ன் பண்ணும் ஃபஸ்ட் அட்ரஸ் கிடைச்சா போதும் அந்த ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிடலாம் ஓகேயா இப்போது கெட் டேட்ன்றது இன்றைக்கி என்ன டேட் இருக்கோ அதை அனுப்புகிற ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு ப்ரோக்ராம்குள்ளே என்ன இருக்குது ஒரு ஸ்ட்ரிங் பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டால் பாயிண்டர் இதை பற்றி நம்ம அடுத்த செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ இப்போ பாயிண்டர் ரைட்டா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங் காப்பி s1 கமா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் கெட் டிடி ஸோ இந்த கெட் டிடின்ற ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங் பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ணும் பாயிண்டர்னா அட்ரஸாக ஒரு ஸ்ட்ரிங்கோட அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும் அது எதுவில் ஸ்டோர் ஆகிரும் s1ல் அதுக்கப்புறம் இந்த s1ஐ டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இந்த கெட் டிடி வந்து இன்றைக்கி என்ன டேட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும் ரைட்டா அவ்வளோதான் ஃபங்க்ஷன் இப்போ இங்கே ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் நம்ம சி ப்ளஸ் போல் எடுத்துருவோம் இப்போ யூஸ்வலாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட்டா ஸ்ட்ரிங் இப்போ அடிஷனலாக ஒன்று கால் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் எல்ஐபி லைப்ரரி இதே மாதிரி சிஸ்டத்தோட டைம் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஃபைல் இருக்குது டாஸ் ஹெச்
டாஸ் ஹெச் என்ற ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைல் தான் சிஸ்டம் எடுக்க முடியும். ரைட், இப்போ பாருங்கள், இங்கே 1 2 4 வேரியபிள், str1 str2 str3. இப்போ இதில் டேட் எடுக்க போகிறோம், டிடி, அதில் மந்த்து, அதில் இயர். இங்கே வந்து டேட், மந்த்து, இயர், இந்த மூணுமே ஆட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், எஸ்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ 4 ஸ்ட்ரிங் அரே வேரியபிள். இப்போது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்ட்ரிங் டேட். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து வரும்னா திருப்பி டாஸ்லேருந்து வரும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டை எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டிடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இதே மாதிரி டாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? கெட் டேட். கெட் டேட்னு கொடுத்தா டாஸ்குள்ளே போய் இன்றைக்கி டேட் என்ன இருக்கோ எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணிடுவோம், டிடியில். அது வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஃபார்மட், இது பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி டேட் எடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கு பேர் என்ன, டிடி. ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், i2a, இன்டீஜர் டு ஆல்ஃபாபெட். அதாவது இன்டீஜர் டு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை ஸ்ட்ரிங் ஃபார்மட்டில் மாற்றுற ஃபங்க்ஷன். இந்த i2 எதுலேருந்து வரும்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரியிலேருந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள், டிடின்றது ஸ்ட்ரக்சர் வேரியபிள், அதுக்குள்ளே டிஏ அண்டர்ஸ்கோர் டே அண்டர்ஸ்கோர் மந்த் அண்டு இயர். இது என்ன பண்ணோம்னா டே, மந்த்து, இயர் தனித்தனியாக கொண்டு வரும். இப்போ இந்த டேயை எதில் போய் ஸ்டோர் பண்ணுறோம், str1ல், மந்த்தை str2, இயர் str3. இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எந்த நம்பர் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுறோம், 10ன்னா டெசிமல், பைனரினா பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும் 10ல். ஓகே, நம்ம டெசிமலாக வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எஸ் வேரியபிளில் ஃபஸ்ட்டாக எதை மூவ் பண்ணிக்கிறோம், டேயை மூவ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்ட்ரிங் கன்கார்னேட், டேக்கு பின்னாடி ஸ்லாஷ் எடுத்துக்கிறோம். அப்புறம் மந்த்தை மூவ் பண்ணிக்கிறோம், ஸ்லாஷ் எடுத்துக்கிறோம், இயரை மூவ் பண்ணிக்கிறோம். ஃபார்மட் டே ஸ்லாஷ் மந்த்து ஸ்லாஷ் இயர் இன்னும் கொண்டு வந்துட்டு இப்போது இந்த இதை அப்படியே என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது என்ன டைப், கேரக்டர் ஸ்டார், ஆனால் அட்ரஸ் டைப். இப்போ நம்ம ரிட்டர்ன் சொன்னோடனே அது எங்கே வந்துடும், இந்த ஃபங்க்ஷன் பதிலாக வந்துடும். அது S1ல் ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ டேட்டு சியில் பார்க்கணுன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணணும். டக்குன்னு டேட்டுன்னு போட்டால் வராது. பட் அட்வான்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே நவ்வுன்னு போட்டால் வந்துடும். சியில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ வந்துச்சா, 22/8/2020 சிம்பிள். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபார்மட் கொண்டு வரதான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணோம். ஓகே, டே எடுத்தோம், மந்த் எடுத்தோம், இயர் எடுத்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் போய் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணதை மெயினில் S1ல் ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பொறுத்தவரை பாருங்கள், இது வந்து நோ பேராமீட்டர் பட் ரிட்டர்ன் டைப் இருக்குது, கேரக்டர் ஸ்டார். கேரக்டர் ஸ்டார் இருக்குது. ஸோ டோட்டலி 4 டைப் இங்கே காமிச்சிருக்கோம் இல்லையா. கெட் டேட், நோ பேராமீட்டர் இன்னும் சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 4 டைப்பாக க்ரியேட் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் வந்து 4 டைப்பாக க்ரியேட் பண்ணலாம். ரைட்டா? என்னென்ன டைப்பு, நோ பேராமீட்டர், நோ ரிட்டர்ன் டைப், வித் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் டைப், இன்னொன்று
with parameter no return type, இன்னொன்று வந்து no parameter with return type. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷனோட 4 டைப். ஸோ ஃபங்க்ஷனில் பாசிங் பை வேல்யூ தெரியணும், பாசிங் பை ரெஃபரன்ஸ் தெரியணும், அதே மாதிரி இந்த விஷயங்களும் தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு ஃபங்க்ஷனில் 3 வேரியபிள் இருக்குது. நம்ம வேல்யூவை இனிஷியேட் பண்ணுறோம் 1 2 3 ரைட் தானே. இப்போது ஒரு வேரியபிள் டின்னு வச்சுக்குவோம். இந்த வேரியபிளில் என்ன பண்ணிக்குவோம், டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு டிஏ டிஸ்பிளே பண்ணிடுவோம். இப்போ மெயினில் வந்து பாருங்கள், இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சம் ஆஃப் 5, 10, அல்லது 3 10 கொடுப்போம். இப்போ நான் கொடுத்தது 10 ஏலையும் அடுத்த 10 பிலையும் அடுத்த 10 சியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் 10, 10. இப்போ எத்தனை டேட்டா கொடுத்துருக்கேன், 2. பட் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும், 3 கொடுக்கணும். இப்போ நான் 3வது டேட்டா கொடுக்கலன்னா ஏ அண்ட் பியில் லெஃப்ட்லேருந்து தான் ஃபில் ஆகும். 2 இது பண்ணிவிட்டு சியில் போய் என்ன வச்சுக்கும், 3 வச்சுக்குவோம். ஸோ இப்போ 7 சம்முக்கு 23 ஸ்டோர் ஆகும், ஆன்சர் வரும். இப்போது சம் ஆஃப் 10ன்னு கொடுத்தா ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ஏயில் 10 வரும், பியில் 2, சியில் என்னது 3. ஸோ 10 + 2 + 3 என்ன ஆன்சர் வரும், 15 வரும். இப்போ நான் டேட்டாவே கொடுக்கலன்னா என்ன வரும், 1 + 2 + 3 கூட்டி ஆன்சர்ஸ் வந்துடும். ரைட் தானே. ஓகே. ஸோ இப்போது நான் டேட்டாவை கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். எப்போது ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் டேட்டா இனிஷியலைஸ் பண்ணியிருந்தா, இல்லைன்னா கம்பல்சரியாக டேட்டா கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா எப்படி இருந்து எடுத்துக்கும், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எடுத்துக்கும். ரைட்டா. இப்போ நான் 2 இது கொடுக்க போகிறேன்னா கட்டாயமாக 3வதுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். 1 கொடுக்க போகிறோம்னா லாஸ்ட்டு 2க்கு இனிஷியலைஸ் இருக்கணும். எதுவுமே கொடுக்க போகிறது இல்லைன்னா 3க்கும் இனிஷியலைஸ் இருக்கணும். ரைட்டா. இது இப்போ என்ன சொல்லுவோம், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஓகே. ரைட் நண்பர்களே, நல்லா எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம அடுத்த பாயிண்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.